என்ன இரண்டு விஷயங்கள் இங்கே முக்கியமானவைகளாக இருக்கின்றன. தந்தை சொல்கின்றார், இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், ஒன்று ஞானம், இரண்டாவது விஞ்ஞானம். அவர்கள் அங்கே கூட ஞான விஞ்ஞான பவன் என்றெல்லாம் பெயர் வைத்து விட்டார்கள். ஆனால் அதற்கும் அவர்கள் அங்கே செய்வதற்கும் ஒன்றும் சம்பந்தமில்லை என்று தந்தை சொல்கின்றார். ஆனால் உண்மையான ஞானம் என்னவென்றால் இந்த எல்லையற்ற ஞானமாகத்தான் இருக்கின்றது. அதுவோ எல்லைக்குட்பற்ற ஞானம், அதாவது அது எல்லைக்குட்பட்ட ஞானமாக இருக்கின்றது. இது அதாவது நம் பாபா சொல்கின்ற இந்த ஞானம், அதாவது இந்த எல்லையற்ற ஞானம் என்பது முழு உலகத்திற்கான சரித்திர பூகோளமாக இருக்கும் ஞானம்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம். இந்த ஞானத்தை தான் நாம் ஆத்மாக்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் இந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கின்றோம். நடிகர்களாக இருக்கும் காரணத்தினால் நாம் இந்த இந்த சரித்திர பூகோளத்தை தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆகியென்றால் தான் தந்தை நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். பிறகு இரண்டாவது விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்றால் தந்தையின் நினைவு. தந்தை சொல்கின்றார், பக்தி மார்க்கத்தில் கூட பக்தி செய்வதற்கு நேரங்கள் இருக்கின்றது. அதாவது காலை, மாலை அல்லது இரவு என்று சொல்லப்படுகின்றது. அங்கே மந்திரங்கள் புத்தியில் இருக்கின்றது. மேலும் விதவிதமான சாஸ்திரங்களை கூட படிக்கின்றார்கள். அதெல்லாம் புத்தியில் இருக்கின்றது. ஆனால் இங்கு கூட புத்தகம் அச்சிடப்படுகின்றது. அதாவது புத்தகங்கள் அச்சிடப்படுகின்றது என்றாலும் கூட அது எல்லாமே அழியப் போகின்றது என்று தந்தை சொல்கின்றார். அதாவது இது எல்லாமே அழிந்துவிடும். தந்தை ஒருவருக்கு மட்டுமே இந்த ஞானம் இருக்கின்றது. அதை அவர் மட்டுமே சொல்கின்றார். ஆகையால் இந்த அனைத்து விஷயங்களும் அழிந்து விடுகின்றது. ஆகையால் தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். நான் ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் கர்மங்கள் செய்து கொண்டே கூட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் தான் முயற்சி இருக்கின்றது. ஆனால் தந்தை சொல்கின்றார், சிலரோ கர்மங்கள் செய்யாமல் இருக்கும்போது கூட மறந்து விடுகின்றார்கள். தந்தையை யாராவது மறப்பார்களா? அதுவும் அவர் ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். அவரை மறப்பது என்பது மிகவும் துர்பாக்கியமாக இருக்கின்றது. ஆகையினால் தான் தந்தை சொல்கின்றார், தந்தை நினைவு செய்யுங்கள் என்று. இதுதான் விஞ்ஞானம். ஆதலால் ஞானம் விஞ்ஞானம் என்ற இந்த இரண்டு விஷயங்கள் தான் இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. ஆனால் அவர்களோ நாடகம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாடகம் என்று தெரியாமல் இருக்கும் காரணத்தினால் மனிதர்கள் இவர் நிர்வாணத்திற்கு சென்று விட்டார், இவர் ஜோதியோடு ஜோதி கலந்துவிட்டு ஐக்கியமாகிவிட்டார் என்று சொல்லிவிடுகின்றனர். நாடகம் முடியும் போதுதான் அனைவரும் வீட்டிற்கு, அதாவது அமைதியான இனிமையான வீட்டிற்கு தந்தை அழைத்து செல்கின்றார். ஆனால் இது அறியாத காரணத்தினால் அவர்கள் இப்படி சொல்கின்றனர். யாரும் நடுவில் வீட்டிற்கு செல்ல முடியாது. ஆகையால் தந்தை தான் வந்து அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும். ஓம் சாந்தி.